வெல்கம் டு டிஎன் போஸ்டல் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 டெஃபினிஷன்ஸ். அதில் ரூல் 22 ட்ரிப். A journey performed by a set of a section traveling on duty from one end of its beat to other is called a trip. அதாவது ஒரு பீட் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறது வந்து ஒரு பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பீட்டு சேலம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, சென்னை டு சேலம் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அவங்களுடைய பீட் டிஸ்டன்ஸ். இதில் அப்வர்ட் ஜேர்னி இருக்குது, டவுன்வர்ட் ஜேர்னி இருக்குது. அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். A journey from headquarters of the set towards its outstations is called an outward trip. It's called an out trip. அதாவது சென்னை அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், சென்னையிலேருந்து சேலம் வர்றது வந்து அவங்களுக்கு அவுட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே a journey from outstation towards the headquarters is called in trip. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை, ஸோ அவங்களோட ட்ரிப்பை சேலமில் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்பி வர்றது தான் இன் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்வர்ட் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ட்ரிப் இன் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். ட்ரிப்புங்கிறது பொதுவாகவே இந்த செக்ஷனுக்கு சம்மந்தமான விஷயமா இருக்கும். இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் பீட் இருக்கு இல்லைங்களா, பீட் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட்மேன் கவர் பண்ணக்கூடிய ஏரியா, அதை தான் நம்ம பீட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிஓஸில் உங்களுக்கு ஏபிபிஎம்ஸ் இருக்காங்க, ஏபிபிஎம்ஸுக்கும் பீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஓஸ்லேயும் போஸ்ட்மேன் இருக்காங்க, ஏபிபிஎம்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாமே சேர்த்து ஒரு பீட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே செக்ஷனுக்கு அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஜோனை வந்து பீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் டுவர்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்தால் இன் ட்ரிப்பும், எவே ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் போனால் அவுட் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரூல் 23 ஸ்டேஷன் அண்ட் சார்ட்டிங் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ் அண்ட் சார்ட்டிங் ஆர்டிகல்ஸ். ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் இன்டெண்டட் ஃபார் டெலிவரி பை த போஸ்ட் ஆஃபீஸ் டு விச் தே ஆர் சென்ட். அந்த ஆஃபீஸ்லேயே டெலிவரி ஆகிறதுக்காக அனுப்பக்கூடிய ஆர்டிகல்ஸுக்கு பேர் தான் ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே புக்கிங் ஆஃபீஸ்க்கு அதே பின்கோடுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் த லெட்டர் மெயில். அன்பெய்ட் அப்படின்னா இப்போ கரெக்டான போஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அப்படின்னா போஸ்டேஜ் வந்து கம்மியாக ஊட்டியிருப்பாங்க, டெஃபிஷியன்சியோடு கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்டேஷனில் தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ் மென்ட் ஃபார் ஹெட் ஆஃபீஸ் ஆர் சப் ஆஃபீஸ் ஆஸ் த கேஸ் மேபி. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அந்த ஆஃபீஸ்க்கே டெலிவரி ஆகக்கூடிய அட்ரஸஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆர்டிகல்ஸ், அதாவது அந்த பீட். இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஓக்கு லோக்கல் அட்ரஸ்லேயே ஒரு ஆர்டிகல் புக் பண்ணியிருக்காங்க, ஒரு எஸ்ஓக்கு லோக்கல் அட்ரஸ்லேயே டெலிவரி ஆகிற மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அது அந்த சப் ஆஃபீஸ்க்கே டெலிவரி ஆகலாம், அல்லது அந்த பிஓக்கே டெலிவரி ஆகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி புக் பண்ணக்கூடிய ரிசீவ் ஆகக்கூடிய ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸை சார்ட்டிங்க்கு அனுப்ப வேண்டாம், அந்தந்த ஆஃபீஸ்லேயே ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணி பேக் கட்டிடுவாங்க. அப்போது டெலிவரி ஷெட்யூல் பொறுத்து அன்றைக்கே டெலிவரி பண்ணுறதா இல்லை நெக்ஸ்ட் டே டெலிவரி பண்ணுறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சார்ட்டிங் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் ரெக்வயர்ட் டு பி சார்ட்டட் பை த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் மெயில் ஆஃபீஸ் டு விச் தே ஆர் சென்ட். அதாவது எந்தெந்த ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சார்ட்டிங் பண்ணி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாவோ அல்லது மெயில் ஆஃபீஸ் மூலயமாவோ பிரித்து அனுப்ப வேண்டிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே சார்ட்டிங் ஆர்டிகல்ஸ் தான். ஆஃப்டர் சார்ட்டிங் தே ஆர் ஃபார்வர்ட் டு த ஆஃபீஸ் ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆர் டு அதர் சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு ஹெச்ஓக்கு ஒரு பேக் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்தந்த போஸ்ட்மேன் வைஸ் வந்து அதை சார்ட்டிங் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுங்கிறது கஸ்டமருடைய அட்ரஸ். ஸோ ஒரு போஸ்ட்மேன் வீட்டுக்கு எந்தெந்த லொக்கேஷன் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சார்ட்டிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் சப் ஆஃபீஸ்க்கும் சார்ட்டிங் பண்ணுவாங்க. சப் ஆஃபீஸில் இருக்கிற போஸ்ட்மேனுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான சார்ட்டிங் அது. இதே தான் நம்ம பிஓ வைஸும் சார்ட் பண்ணி அனுப்புவோம். பிஓக்கு சார்ட் பண்ணும்போது அந்தந்த பிஓ டெலிவரி லொக்கேஷன்ஸ்க்கு அது போய் சேரும். இதே தான் சார்ட்டிங் ஆஃபீஸஸ்லேயும் பண்ணுவாங்க. சார்ட்டிங் ஆஃபீஸஸில் எந்த ஆஃபீஸுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத அவங்க சார்ட்டிங் பண்ணிடுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸஸில் எந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக டெலிவரி ஆகணுங்கிறத அந்தந்த பீட்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரூல் 24 லேபிள்டு பண்டில்ஸ்.
A label bundle is a collection of phased, unregistered letter mail articles securely tied with a check slip on top. Labeled bundles அப்படின்னாலே இது பொதுவாக unregistered articlesக்கு சம்பந்தமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து phased unregistered letter mail articles அப்படின்னு சொல்கிறாங்க. phasing அப்படின்னா அட்ரஸ் போர்ஷன் எழுதியிருப்பாங்க ஒரு லெட்டர்ஸில், அது ஃப்ரண்ட் சைடு தெரிகிற மாதிரி வச்சோம்னா அதுக்கு பேர் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்டில் போடும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அடுக்கணும். அதாவது அட்ரஸ் போர்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபேஸிங். ஸோ எத்தனை லெட்டர்ஸ் வந்து சேர்த்துனா ஒரு பண்டில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். இட் இஸ் ட்ரீட்டட் as சிங்கிள் ஆர்டிக்கிள் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சார்ட்டிங். எதுக்காக இந்த பண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சார்ட்டிங் வந்து அடிக்கடி பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து ஒரு 10 லெட்டர்ஸ் 15 லெட்டர்ஸ் 20 லெட்டர்ஸ் வந்து ஒரே அட்ரஸ்க்கு போகுது, ஒரே பின்கோட்ஸுக்கு போகுது அப்படின்னா அதை தனித்தனியாக சார்ட்டிங் பண்ணுற டைமை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பண்டில் போடுவாங்க. இந்த பண்டில் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 10 ஆர்டிகிள் 15 ஆர்டிகிள்ஸ் 20 ஆர்டிகிள்ஸ் எல்லாம் சேர்ந்து சிங்கிள் ஆர்டிக்கிளாக ட்ரீட் பண்ணுவாங்க. It is opened only by the office or section to which it is addressed. Once bundle பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை மற்ற இடங்கள்ல எங்கேயுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதாவது இன் டிரான்சிட்டில் 2-3 சார்ட்டிங் ஆஃபீஸ் தாண்டி போக வேண்டி இருந்தாலுமே அந்த பண்டில்ஸை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. லேபிள் பண்டில்ஸ்க்கு 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேஷன் பண்டில்ஸ், another one is சார்ட்டிங் பண்டில்ஸ். சும்மா ஆர்டிகிள்ஸ் பார்த்த மாதிரி தான் ஸ்டேஷன் ஆர்டிகிள்ஸ், சார்ட்டிங் ஆர்டிகிள்ஸ். அதே மாதிரி பண்டில்ஸ்லையும் ஸ்டேஷன் பண்டில்ஸ் இருக்குது, சார்ட்டிங் பண்டில்ஸ் இருக்குது. ஸ்டேஷன் பண்டில். Station bundle contains unregistered articles. So it is prepared only when the number of articles for any office exceeds 14. So இதுதான் keyword இங்க. So exceeds 14 அதாவது 14 ஆர்டிகிள்ஸுக்கு மேலே ஒரே ஆஃபீஸுக்கு டெலிவரி ஆகக்கூடிய unregistered articles எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டேஷன் பண்டிலாக கட்டலாம். ஸோ எக்ஸீட்ஸ் 14னா நம்ம 14 கட்டலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 15 16 அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான். எக்ஸீட்ஸ் 14னா அதர் தேன் 14 தாண்டி வரணும். ஸோ எக்ஸாமில் வந்து இதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதை வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. எக்ஸீட்ஸ் 14 அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 14ம் இருக்கும், 15ம் இருக்கும், 16 17 அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக எக்ஸீட்ஸ் 14 அப்படின்னா நீங்கள் 14 சூஸ் பண்ணக்கூடாது, 15 அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறத சூஸ் பண்ணணும். Next, sorting bundle contains both paid and unpaid unregistered articles not included in the station bundles. Station bundle வராத paid and unpaid registered articles, அதாவது unregistered articles எல்லாமே sorting bundle-குள்ள தான் வரும். sorting bundles-லயும் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து express bundles, another one is deferred bundles. Express bundle contains articles requiring immediate sorting on receipt. அதாவது இமீடியட்டாக எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணி வெளியே அனுப்பணுமோ அதையெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்டிலாக போடுவாங்க. டிஃபர்ட் பண்டில், டிஃபர்ட்னா நமக்கு தெரியும், இட் கேன் பி டன் அட் அன் லேட்டர் ஸ்டேஜ். ஸோ கண்டெய்ன்ஸ் ஆர்டிகல்ஸ் விச் கேன் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் லேட்டர். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டெரிட்டோரியல் பண்டில். எ சார்ட்டிங் பண்டில் prepared for a state, a clearly defined tract of country, a foreign country. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபாரின் லொக்கேஷனுக்கு பண்டில் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே டெரிட்டோரியல் பண்டில்ஸ்னு சொல்லலாம். ஸோ ப்ரிப்பேர்ட் when the number of articles is 25 or more. ஸோ இப்போ வந்து நீங்கள் 25 or more அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இங்கே 25 நம்ம எடுத்துக்கலாம். 25 லெட்டர்ஸ் இருந்தாலும் 25 அண்ட் எபோவ் இருந்தாலும் நம்ம டெரிட்டோரியல் பண்டில் கட்டலாம். டெரிட்டோரியல் பண்டில்னாலே நீங்கள் ஃபாரின் ஆர்டிகல்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லேபிள் பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ. லேபிள் பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ அப்படின்னா இது வந்து கட்டாயமாக எல்லா நாளும் பண்டில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எப்பெல்லாம் வந்து மோர் தேன் 1 ஆர்டிக்கிள் சேம் லொக்கேஷன்ஸில் இருக்குது, அது மாதிரி அதுக்கான க்ரைட்டீரியா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, 14 அண்ட் எபோவ், அதே மாதிரி 25 ஆர் மோர், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பண்டில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ டெய்லியுமே அந்த பண்டில்ஸ் இருக்காது. அதனால் லேபிள் பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ. நெக்ஸ்ட், ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ். ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ் அப்படின்னா அது கஸ்டமர்ஸும் கொடுப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸும் ப்ரிப்பேர் பண்ணும்.
If they are station bundles, they shall not be opened. Station bundles இருக்கும்போது அதை நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். If they are sorting bundles, they may be opened and sorted. As usual தெரிஞ்சதே தான். ஸ்டேஷன் பண்டில்ஸ்னால் அந்தந்த ஆஃபீஸ்க்கே டெலிவரிக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி சார்ட்டிங் பண்டில்ஸ் அப்படின்னா அதை வெளியில் அனுப்பிச்சு வேறு ஆஃபீஸஸ்க்கு அனுப்பக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் சார்ட்டிங் பண்டில்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சார்ட்டிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரூல் 25 செக் ஸ்லிப். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எக்ஸாம் ஓரியன்டாக கம்பல்சரி இதிலிருந்து 1 or 2 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் எம்டிஎஸ்லேருந்து போஸ்ட்மேன் பிஏ எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இந்த கொஷின்ஸ் கட்டாயம் இருக்கும். ஸோ இதை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. A check slip is a label tied on the top of a labeled bundle. ஸோ லேபிள் பண்டில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லேபிள் பண்டிலுக்கு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லேபிள் தான் இந்த செக் ஸ்லிப். அதாவது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் இந்த செக் ஸ்லிப். It is printed on paper of different colors as follows. So paid and unpaid ordinary station bundles எல்லாம் பிங்க் கலரில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே ஆர்டினரி சார்ட்டிங் பண்டில்ஸ் அப்படின்னா ஒயிட் கலரில் பிரிண்ட் ஆகிருக்கும். இதே ஃபாரின் ஏர்மெயில் பண்டில்ஸ் அப்படின்னா ப்ளூ கலரில் வித் த வேர்ட்ஸ் ஏர்மெயில் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது ஃபாரின் ஏர்மெயில் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் ப்ளூ அதே மாதிரி தான். ஏன் ஃபேஸ்புக் ப்ளூ அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ ஃபாரின் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஸ்கை இஸ் ப்ளூ. ஸோ ஃபாரின் ஆர்டிகல்ஸ்க்கான கோட் வேர்ட்ஸை நம்ம எஃபின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் இஸ் ப்ளூ. ஸோ ஃபாரின் ஏர்மெயில் பண்டில்ஸ் ஆர் யூஸ்டு வித் ப்ளூ கலர் செக் ஸ்லிப் வித் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஏர்மெயில். ஸோ நம்ம அங்கங்கே இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கும்போது நமக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ அதனால் ஃபாரின் ஏர்மெயில்ங்கிறது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான். ஃபாரின் ஏர்மெயில் பண்டில் அப்படிங்கிறது ப்ளூ கலர் செக் ஸ்லிப் யூஸ் பண்ணுவாங்க வித் ஏர்மெயில் அப்படிங்கிற வேர்ட்ஸ் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒயிட் செக் ஸ்லிப் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் எக்ஸ்பிரஸ் அண்ட் டிஃபர்ட் பண்டில்ஸ். ஸோ பண்டில்ஸில் நம்ம 2 வகை பார்த்தோம். அதில் எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸ்க்கும் டிஃபர்ட் பண்டில்ஸ் ரெண்டுலேயுமே ஒயிட் செக் ஸ்லிப் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸ் ஆர் marked with 2 diagonal blue pencil lines on the slip. எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸ் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த செக் ஸ்லிப்ஸில் 2 diagonal blue கலர் மார்க்கிங் இருக்கும். அதே மாதிரி லோக்கல் ஆர்டிக்கல் பண்டில்ஸில் 2 diagonal green lines மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கலர் கோடிங்கெல்லாம் வச்சு அதை பார்த்ததையுமே அது எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸா அல்லது லோக்கல் ஆர்டிக்கல் பண்டில்ஸா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ராஜ்தானி பண்டில்ஸ் அப்படிங்கிறத ஒரு எல்லோ ஸ்ட்ரிப்பில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எல்லோ ஸ்ட்ரிப் பட்ட கார்னர் இண்டிகேட்ஸ் ராஜ்தானி பண்டில்ஸ். அதே மாதிரி மெட்ரோ பண்டில்ஸ், மெட்ரோ சிட்டிஸ்க்கு போகக்கூடிய பண்டில்ஸ் எல்லாமே ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்னால ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது செக் ஸ்லிப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் பிங்க் கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ்தானி பண்டில்ஸ் அதெல்லாம் எல்லோ கலர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ பண்டில்ஸ்லாம் ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸில் 2 diagonal ப்ளூ லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லோக்கல் ஆர்டிக்கல் பண்டில்ஸ்னால் 2 diagonal க்ரீன் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டிய டாபிக். நெக்ஸ்ட் அந்த செக் ஸ்லிப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the name and date stamp of the preparing office. ஸோ நேம் ஸ்டாம்ப்னா ஒரு ரெக்டாங்குலர் ஸ்டாம்ப் இருக்கும், அதில் ஆஃபீஸ் நேம் இருக்கும். அதே மாதிரி டேட் ஸ்டாம்ப் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஸ்டாம்பாக இருக்கும், அதில் அந்த டேட்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டு அட்ரஸ், எந்த ஆஃபீஸ்க்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அதில் கடைசியாக யார் இந்த செக் ஸ்லிப்பை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறோடைய ஆஃபீஸர், த ஃபுல் சிக்னேச்சர் ஆஃப் த ஆஃபீஸர் ஹூ ப்ரிப்பேர் இட். எதுக்காக அப்படின்னா டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் மிஸ்செண்டிங் ஆஃப் ஆர்டிகிள்ஸ். அதாவது தவறுதலாக லொக்கேஷனுக்கு போக வேண்டியதுக்கு பதிலாக வேறு லொக்கேஷனுக்கு அனுப்பிட்டாங்க, அதனால் டைம் டிலே ஆயிடுச்சு, அதனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த செக் ஸ்லிப்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கேருந்து ப்ரிப்பேர் ஆச்சு, யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இதை பயன்படுத்துகிறாங்க.
நெக்ஸ்ட் ரூல் 25A மணி ஆர்டர் செக் ஸ்லிப். இது வந்து ஃபார்ம் MO17 சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ மணி ஆர்டர்ஸ் நிறையா புக் ஆகிட்டு இருந்த டைமில் ஒரே லொக்கேஷனுக்கு நிறைய மணி ஆர்டர்ஸ் போகும். அப்போது அதையும் பண்டில்ஸ் பண்ணியிருந்தாங்க. எ மணி ஆர்டர் செக் ஸ்லிப் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் ப்ரிப்பேரிங் மணி ஆர்டர் பண்டில்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ்க்கு எப்படி வந்து பண்டில் கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி மணி ஆர்டர்ஸ்க்கும் பண்டில்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த MO17ங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் printed on white or badami colored paper in red ink. ஒயிட் கலர் பேப்பர் அல்லது ப்ரௌன் டு டார்க் ப்ரௌன் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது பாதாமி கலர் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரில் ரெட் இங்கில் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் வந்ததுனால ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பத்தில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். It is used for dispatch of money order bundles to the destination. மணி ஆர்டர் பண்டில்ஸை லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சு அதில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த மணி ஆர்டர் செக் ஸ்லிப். ஸோ ஏற்கனவே பேசின மாதிரி இப்போ இது பயன்பாட்டில் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம இஎம்ஓக்கு மைக்ரேட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ரூல் 26 மெயில் பேக்ஸ். ஸோ மெயில் பேக் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மெயில் பேக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கும், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கும். இதெல்லாம் லெட்டர் மெயில் சம்மந்தமானது. அதே மாதிரி அதில் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், புக் பேக்கெட்ஸ், பேட்டர்ன் பேக்கெட்ஸ் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல்ஸ் இது எல்லாமே அந்த மெயில் பேக்ஸில் இருக்கலாம். இதில் புக் பேக்கெட்ஸ், பேட்டர்ன் பேக்கெட்ஸ் எல்லாம் PO ரெகுலேஷன்ஸ் 2024 படி புக் போஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதாவது சப்ஸ்யூம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல்ஸ் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. ஸோ ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் டைரெக்டாக மெயில் பேக்குள்ளே இருக்காது. மெயில் பேக்குள்ளே ஒரு ரெஜிஸ்டர்ட் பேக் அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க. அந்த ரெஜிஸ்டர்ட் பேக்குக்கு உள்ளே தான் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் எப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து மெயில் பேக்குக்கு உள்ளேயே வைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க. ஸோ அது மெயில் பேக் தனியாக வரும், ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்கும் தனியாக வரும். ஸோ அது வந்து அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மெயில் பேக்குள்ளேயே தான் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. When parcel bags are not prescribed, mail bags may also contain parcel mail articles. அதாவது பார்சல் பேக் தனியாக வராத போது மெயில் பேக்குள்ளேயே பார்சல் ஆர்டிகல்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மெயில் பேக்ஸில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மெயில் பேக்ஸ் இருக்குது, சார்ட்டிங் மெயில் பேக்ஸ் இருக்குது, கம்பைன்ட் மெயில் பேக்ஸ் இருக்குது. ஸோ மெயில் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டியூ பேக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ மேண்டேட்ரி பேக். அதாவது எந்த பேக் வந்தால் வரலைனாலும் நமக்கு மெயில் பேக் அவசியமாக வந்தாகணும். அந்த மெயில் பேக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட், மெயில் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ஏ கேஷ் ஆஃபீஸ் and its finance sub-office contain a cash bag inside the registered bag. Such mail bags are denoted in due mail list by the symbol F. ஒரு ஹெச்ஓலேருந்து சப் ஆஃபீஸ்க்கு கேஷ் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் கேஷ் பேக் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கேஷ் பேக் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பேக்குள்ளே இருக்கும். இப்போது அந்த மெயில் லிஸ்ட்டில் கேஷ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்ததையும் தெரியறதுக்காக சிம்பிள் F யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயில் பேக்ஸ்க்கு ஃபினான்ஷியல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேஷ் வந்து சப் ஆஃபீஸுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஹெச்ஓஎஸ்லேருந்து தான் சப்ளை ஆகும் அல்லது கேஷ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து சப்ளை ஆகும். அதை வந்து கேஷ் இருக்கா இல்லையாங்கிறத அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்ஃபபெட் F வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தேவைப்பட்டா ஆர் பேக் மே பி ஃபார்வர்டட் அவுட் சைட் த மெயில் பேக் வித் அப்ரூவல் ஆஃப் ஹெட் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிள் ஹெட் பர்மிஷனோட மெயில் பேக்குள்ளே தான் ஆர் பேக் வரணுங்கிற கட்டாயம் இல்லாமல் ஆர் பேக் மட்டுமே வெளியில் ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல் பேக்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் இன் த நேச்சர் ஆஃப் எல் பேக்ஸ். எல் பேக்ஸ்னால் ஆர்டினரி ஆர்டிகல்ஸ்க்கான பேக்ஸ் எல்லாமே கம்பல்சரி சீல் பண்ணியிருக்கணும். சீல்டு கண்டிஷனில் தான் எந்த பேக்ஸாக இருந்தாலும் ட்ராவல் பண்ண வைக்கணும். ஸோ எதுக்காக சீல் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அதுக்குள்ளே வேல்யூபிள்ஸ் இருக்குது. அதாவது கேஷ் பேக்ஸ் இருக்குது, மெயில்ஸ் இருக்குது, பார்சல்ஸ் இருக்குது, கஸ்டமர்ஸோட வேல்யூபிள்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து சேஃபாக ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு
மூவ் பண்ணுறதுக்காக இந்த சீலிங் வந்து கட்டாயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் 26A ஏர் மெயில் பேக். ஸோ ஏர் மெயில் பேக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் எதுக்கெல்லாம் வந்து ஏர் சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம், அதாவது ஏர் சர்வீஸ் ஏர் லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் ஏர் மெயில் பேக்குள்ளே அனுப்பலாம். A blue Dosti bag is ordinarily used for closing an airmail bag. ஏர்மெயில் பேக் பார்த்ததையுமே தெரியறதுக்காக ஒரு ப்ளூ கலர் தொஸ்தி பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஆர்டிகல்ஸுமே இல்லை ஏர் லிஃப்ட்டுக்கு அப்படின்னா நில் பேக் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஏர்மெயில் பேக்ஸில் இல்லை டீட்டெயில்ஸ் எதுவும் ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த டெலிவரி பில்லில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். If articles are less than 50 and no insured article or air parcel is included, an airmail cover of suitable size may be used instead of a bag. ஏர்மெயில் பேக்குக்கு பேக்கே யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னா இப்போ ஆர்டிகிள்ஸ் வந்து 50க்கும் கம்மியாக இருக்குது, இல்லை அதில் இன்சூர் ஆர்டிக்கிள் எதுவுமே இல்லை, அல்லது ஏர் பார்சல் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அது எல்லா ஆர்டிகிள்ஸும் சூட் ஆகிற மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணலாம். When an air parcel is closed in an airmail bag, the label should bear the superscription CAP. CAP அப்படின்னா contains air parcel. அதாவது அந்த மெயில் லிஸ்ட் பார்த்தாலே அதில் ஏர் பார்சல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏர் பார்சல்ஸ் இருக்கும்போது இந்த CAPங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. Registered articles shall not be enclosed in a bag unless their number exceeds 25. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்போ பேக்குக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 25க்கு மேலே இருக்கும்போது தான். எக்ஸீட்ஸ் 25, இங்கேயும் இந்த கீ டெர்மினாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸீட்ஸ் 25 அப்படின்னா இட் இஸ் 26 ஆர்டிகல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் பேக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸப்ஷனல் கேசஸில் 25 அல்லது 26க்கு கீழே இருக்கிற ஆர்டிகல்ஸையும் நம்ம பேக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா in case of bulk or unusual size அந்த ஆர்டிகல்ஸ் இருக்கும்போது அதை ரெஜிஸ்டர் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் பல்க் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, அன்யூஸ்வல் சைஸில் வந்திருக்கு, அதனால் நாங்கள் இதை ஆர்டிகல்ஸ் கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் பேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் லிஸ்ட்டில் சொல்லிடுவோம். The maximum weight of an airmail bag or AirTB shall not exceed 30 kilograms. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும் மேக்ஸிமம் வெயிட் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாம் சேர்த்து இந்த பேக் வெயிட் எல்லாமே சேர்த்து 30 kg தாண்டக்கூடாது. அதாவது மேக்ஸிமம் 30 தான் இருக்கணும், 30க்கு கீழே தான் இருக்கணும். அதுதான் இதை சொல்ல வராங்க, நாட் எக்ஸீடிங் 30 kilograms. அதாவது ஏர்மெயில் பேக் ஆர் ஏர்டிபி ஷேல் நாட் எக்ஸீட் 30 kilograms. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோங்கிறது ஒரு சம்மரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷன் அண்டு சார்ட்டிங் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸ்டேஷன்னா அந்த லோக்கலுக்கே வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ். சார்ட்டிங் ஆர்டிகல்ஸ்னால் வேறு லொக்கேஷன்ஸ்க்கு போக வேண்டிய ஆர்டிகல்ஸ் தான் சார்ட்டிங் ஆர்டிகல்ஸ். அதே மாதிரி லேபிள்டு பண்டில்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்முலேஷன்ஸ். ஸோ எதெல்லாம் லேபிள் பண்டிலுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி செக் ஸ்லிப்ஸ் ஃபார் பண்டில்ஸ், வேரியஸ் கலர்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத அந்த கலர் கோடிங் செக் ஸ்லிப்ஸை வச்சே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வித்தியாசங்கள்லாம் நம்ம இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெயில் பேக்ஸ் அண்ட் இட்ஸ் கண்டென்ட்ஸ், மெயில் பேக்ஸில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன பேக்ஸாக உள்ளே வச்சுருப்பாங்க, அந்த பேக்ஸ்குள்ளே என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்ததாக ஏர் மெயில் பேக் பார்த்தோம். ஏர் மெயில் பேக்ங்கிறது ஆர்டினரி ரெஜிஸ்டர் அண்ட் அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே இருக்கலாம். அது வந்து எதெல்லாம் ஏர் லிஃப்ட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஏர்மெயில் பேக்குள்ளே கேரி பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர், ஏர்மெயில் எப்படியெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம், எவ்வளோ கவுண்ட் இருந்தால் ஏர்மெயிலுக்குள்ளே சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ ஏர்மெயிலுங்கிறது நம்ம பார்த்தோம். ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கணும், எக்ஸீடிங் 25, அதாவது 25 அண்ட் எபோவ் இருந்தால் தான் நம்ம ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸை பேக்குள்ளே கொண்டு வருவோம். எப்போ வந்து எக்ஸப்ஷனல் கேசஸில் அன்யூஸ்வல் சைஸில் ஆர்டிகல்ஸ் இருக்கும்போது நம்ம 25க்கு கீழே இருந்தாலுமே ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸை ஏர்மெயில் பேக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த கலர் கோடிங்ஸ் பார்த்த மாதிரி சில டெர்மினாலஜிஸ், இப்போ வந்து ஏர்மெயில் அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளூ கலர் செக் ஸ்லிப் தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ ஏர்மெயில் அப்படிங்கிறது ஃபாரின் ஆர்டிகல்ஸுங்கிறதுக்கு சொல்லலாம், ஸ்பெஷலாகவே அதுக்காக தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன கோடிங் யூஸ் பண்ணோம், ஃபேஸ்புக் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணோம். ஃபேஸ்புக்னா ஃபாரின் ப்ளூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி கோடிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பீரியாடிக்கலாக ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு எல்லா டாப்பிக்குமே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎன் போஸ்டல் அகாடமி.